ஓகே. இப்ப நான் அ form 1 இல் உள்ள கால்குலேட் பட்டனை அழுத்தும்போது, யூசரால் உள்ளீடாக வழங்கப்படும் இண்டெக்ஸ் நம்பர், ஃபேக்கல்டி, மார்க்ஸ் என்பவற்றில் ஏதாவது பெருமானம் அல்லது பெருமானங்கள் வெற்றிடமாக இருக்கும்போது மெசேஜ் பாக்ஸில் ஃபில் ஆல் த டீட்டெயில்ஸ் என காட்சிப்படுத்தப்படல் வேண்டும் இருக்கு. இப்ப நான் என்ன செய்றேன்னா, இந்த form 1க்கு வந்துட்டு இந்த கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணா தானே வரும். கிளிக் பண்ணா வார மெசேஜ் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன செய்றேன்னா, இங்க வரையறுக்கிறேன் டீம் வந்துட்டு இதெல்லாம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன பேரு இண்டெக்ஸ் நம்பர் கமா ஃபேக்கல்டி. ஃபேக்கல்டி அசைன் வந்தனா இது ரெண்டும் ஸ்ட்ரிங் சொல்றேன். ஏன்னா இது ரெண்டுல வரப்படுறது ஸ்ட்ரிங் சொற்கள் அர்த்தம் இருக்கு. அதே சமயம் நான் வரையறுக்கிற டீம் மார்க்ஸ் எப்படி வரும் அசைன் பண்றேன் இன்டிஜருக்கு அசைன் பண்றேன். ஓகே, இப்ப என்னவா form 1 இல் உள்ள கால்குலேட் பட்டனை அழுத்தும் போது யூசரால் உள்ளீடாக வழங்கப்படும் இண்டெக்ஸ் நம்பர், ஃபேக்கல்டி, மார்க்ஸ் என்பவற்றில் ஏதாவது பெருமானம் அல்லது பெருமான வெற்றிடமாக இருக்கும்போது ஃபில் ஆல் த டீடைல்ஸ் என மெசேஜ் வரணும். அப்ப கண்டிஷன் சொல்றேன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப வந்துட்டு சரியா, இப்ப வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் நம்பர் எதுக்குரியது? டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுக்குரியது தானே. டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றுக்குரியது. அப்ப இஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுல வர டெக்ஸ்ட் சமன் ஒன்றுமில்லாம இருந்தா அல்லது சரியா ஃபேக்கல்டி என்னது? ஒரு கோம்போ பாக்ஸ். அப்ப அடுத்தது கோம்போ பாக்ஸ் 1 டாட் இது வந்துட்டு செலக்டட் ஐட்டம் சமன் ஒன்றுமில்லாம இருக்கும்போது அல்லது மார்க்ஸ் என்னது? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அப்ப சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட் சமன் ஒண்ணுமில்லாம இருக்கும்போது then மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோவா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ஓபன் பிராக்கெட் மேற்கோளுக்குள்ள என்னென்ன ஷோ ஆகணும்? ஃபில் ஆல் டீடைல்ஸ் ஷோ ஆகும். ஃபில் ஆல் டீடைல்ஸ் இப்படி ஷோ ஆகணும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் செய்வோம் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மூண்டையும் சப்மிட் வந்து மூண்டையும் விட்டுட்டு நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க ஃபில் ஆல் டீடைல்ஸ். எக்ஸாம்பிள் 1 மட்டும் 2 நான் டைப் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஃபில் ஆல் த டீடைல்ஸ். இது செலக்ட் பண்ணிட்டு செஞ்சா இப்போ வராது. ஏன்னா 3 செலக்ட் ஆகிக்கும் நம்ம என்ன கண்டிஷன் சொல்லல. அதனால 2ல எது சரி 1 மிஸ் ஆகியிருந்தா கால்குலேட் பண்ணியிருந்தா ஃபில் ஆல் த டீடைல்ஸ் சொல்லி வாரமே போட்டு வச்சுக்கோம். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர், ஃபேக்கல்டி, மார்க்ஸ் ஆகிய மூன்றிற்கும் பெருமானங்கள் உள்ளீடாக வழங்கப்பட்டு form 1 இல் உள்ள கால்குலேட் அளவோடு தரப்பட்டுள்ள இரண்டாவது form காட்சிப்படுத்தல் வேண்டும். இதில் இண்டெக்ஸ் நம்பர், ஃபேக்கல்டி, மார்க்ஸ் என்பவற்றுக்கு பயனர் யூசரினால் உள்ளீடாக வழங்கப்படும் பெருமானங்களும் காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். அத்துடன் கிரேட்டின் பெருமானம் பின்வரும் நிபந்தனைகளுக்கு கணிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க இது டீடைல்ஸ் கரெக்டா கொடுத்தா form 2 ஓபன் ஆகணுமா? form 2ல கிரேட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது பின்வருமாறு காட்சிப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. அப்ப கிரேட்டையும் நாங்க போடணும். கிரேட் என்னத்துல வரும்? கிரேட் வந்துட்டு எப்படி வரும்? ஒரு சொல்லுல தானே வரும். கிரேட் ABCD இருக்கு. அப்ப ஒரு சொற்கள்ல தான் வரப்போகுது. அப்ப நாங்க
என்ன செய்யணும்டா கால்குலேட் பட்டன்ல வந்துட்டு என்ன செய்யணும்டா இங்க மார்க்ஸ் நாங்க வரையறதுக்கு நான் அதே மாதிரி டீம் கிரேட்டையும் வரையறுக்கணும். கிரேட் as என்னது ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு வரையறுக்கணும். இப்ப இந்த ஸ்ட்ரிங்கை வரையறுத்தாச்சு. இப்ப நாங்க செஞ்சுட்டு போகலாம். இப்ப ஸ்ட்ரிங் என்று வரையறுத்து கொடுத்துட்டோம். இப்ப இண்டெக்ஸ் நம்பர், ஃபெக்காலிட்டி, மார்க்ஸ் ஆகிய மூன்றிற்கும் பெருமானங்கள் உள்ளீடாக வழங்கப்பட்டு ஹோமினுள்ள கல்குலேட் பட்டனை அழுத்தும் போது தரப்பட்ட இரண்டு அல்பமும் காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். சரியா? ஓகே, இரண்டாவது இது காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். இதில் இண்டெக்ஸ் நம்பர், ஃபெக்காலிட்டி, மார்க்ஸ் என்பவற்றுக்கு பயனராக யூசர் உள்ளப்படும் வழங்கல் பெருமானங்கள் காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். அத்துடன் கிரேடிற்குரிய பெருமானங்கள் நிபந்தனைகளுக்கு ஏற்ப கணிக்கப்படுதல் வேண்டும். அதாவது அப்ப இங்க என்ன செய்யணுமா, இங்க இண்டெக்ஸ் நம்பர் எதை கொடுக்குறானோ அங்க இருந்து லேபிள் 9ல இண்டெக்ஸ் நம்பர் காட்டணும். ஃபெக்காலிட்டி என்ன கொடுக்குறாரோ இங்க ஃபெக்காலிட்டிட்ட என்ன கொடுக்குறா காட்டணும். மார்க்ஸ்ல இங்க மார்க்ஸ் என்ன காட்டி இதை கணிச்சு கிரேட்டும் போட்டு கொடுக்கணும், கால்குலேட் பண்ணலாம். அதுக்குரிய விஷயங்கள் என்ன பார்த்து செய்வோம். இப்போ அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு கட்டளையில் நாங்க இருக்கோம், மெசேஜ் பாக்ஸுக்கு ஒரு கட்டளை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இன்னொரு கட்டளை நாங்க யூஸ் பண்ணணும். அப்ப நாங்க இதுல ஒரு விஷயம் பண்ண போறோம். இதுல நாங்க else யூஸ் பண்ண போறோம். else யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்ல போறோம்டா, இண்டெக்ஸ் நம்பர் எதுக்கு சமம்னு சொல்லணும். else இந்த இண்டெக்ஸ் நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் சமன் எதுக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்கு சமம். என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல வர டெக்ஸ்டுக்கு சமனானதுன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபெக்காலிட்டி. ஃபெக்காலிட்டி வந்து எதுக்கு சமன், கோம்போ பாக்ஸ் 1ல வர செலக்டட் ஐட்டத்துக்கு சமனானதுன்னு சொல்லணும். அடுத்தது மார்க்ஸ் எதுக்கு சமனான சொல்லணும், மார்க்ஸ் வந்துட்டு சமன் எதுக்கு, மார்க்ஸ் வந்துட்டு சமன் எதுக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்டுக்கு சமனானது சொல்லிட்டு இப்ப என்ன செய்யணும்னா, அங்க எப்படி கணிக்கணும்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. இதுகள் எப்படி எங்க வரணும்டா, எப்படி வரணும், இப்படி இருந்துட்டா இப்ப என்ன செய்யணும்டா, ஹோம் 2 சோவா 1 பிடிச்சிட்டோம். அதை 3 இல்லாட்டி என்ன செய்யணும்டா, ஹோம் 2 என்ன செய்யணும், சோவாகணும். ஹோம் 2 சோவாகி என்ன செய்யணும்டா, இதுக்கு நேரா இது வரும் சொல்லுங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஹோம் 2 வந்துட்டு என்ன செய்யணும்டா, சோவாகணும். எப்படி சோவாகணும், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு, சரியா, இப்படி சோவாகணும்டா, இந்த ஹோம் 2 இதுக்கு தானே, ஹோம் 2 இருக்கு தானே, ஹோம் 2ல இருக்க டாட், ஹோம் 2ல என்ன இருக்கு, முதலாவது லேபிள் 9 இருக்கு. பாருங்க, ஹோம் 2ல தான் லேபிள் 9ல தான் இந்த இண்டெக்ஸ் நம்பர் வரும். ஹோம் 2ல ஹோம் 2 டாட் லேபிள் 9, லேபிள் 9 டாட்ல வர டெக்ஸ்ட் எதுவா இருக்கணும், சமன் இண்டெக்ஸ் நம்பரா இருக்கணும். இல்லை மேல இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி நாங்க இந்த வரைய எடுத்து கொடுத்துருவோம். சரியா, அடுத்தது ஹோம் 2ல வர ஹோம் 2ல வர லேபிள் என்ன 10, லேபிள் 10 டாட் எதுவா இருக்கணும், அதுல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் லேபிள் 10 எது பாருங்க, ஃபெக்காலிட்டியா இருக்கணும். நெக்ஸ்ட் ஹோம்
2ல வர லேபிள் 11 வர டெக்ஸ்ட் சமன் சமன் எதுவா இருக்கணும்? மார்க்ஸா இருக்கணும். அது மாதிரி லேபிள் 12ல கிரேட் வரணும். கிரேட் வந்துட்டு என்ன செய்யணும்னா கால்குலேட் பண்ணி வரணும். சரியா? அப்ப கிரேட் வரணும் போடுவோம். அதுக்குரிய ஃபங்க்ஷன் நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். அப்ப form 2ல வர டாட் லேபிள் 12 டாட் வர டெக்ஸ்ட் என்னதா இருக்கணும்டா சமன் கிரேட்டா இருக்கணும். ஓகே. எப்படி சோல்வ் பண்ணணும்னு சொல்லி போட்டோம். ஆனா இதுக்கு வந்துட்டு இந்த கிரேட் எப்படி கணிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இங்க கண்டிஷன் போட்டு வச்சுக்காங்க. ஏன்னா மார்க்ஸ் வந்துட்டு மார்க்ஸா நாங்க 75 கொடுத்தா கிரேட் வந்துட்டு ஏ போடணும். 75 கூடயோ சமனாக இருந்தா ஏ, அது குறையவோ இருந்தா கண்டிஷன் நாங்க எப்படி ஃபாலோ பண்றேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த மெத்தடை கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப நாங்க இங்க நாங்க கட்டளை ஒண்ணு விதிக்கணும். எங்க விதிக்கணும்டா இந்த வரைக்கும் தானே எல்ஸ் கொடுத்து செஞ்சோம்ல, இது கீழே ஒரு கட்டளை உருவாக்கும். கண்டிஷன் இஃப் சரியா, இந்த மார்க்ஸ் இருக்கு தானே, இங்க மார்க்ஸ் இந்த இருக்க மார்க்ஸ் மார்க்ஸ் சமனது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் தான் என்னது மார்க்ஸ். அப்ப நான் இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். சரியா, மார்க்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தா பெரிது அல்லது சமனா இருந்தா, மார்க்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு பெரிது அல்லது சமனா இருந்தா எத்தனைக்கு 75க்கு, தென் சரியா கிரேட் என்னதான் ஏஐ போடட்டான். அப்படி இருந்தா கிரேட் என்ன செய், கிரேட் சமன் டெக்ஸால ஏ காட்டு, ஏ போடும். சரியா, ஓகே. அப்படி இல்லாட்டி அப்ப இது எல்ஸ் இஃப் ரெண்டாவது கட்டலாம் போடும். எல்ஸ் இஃப் அப்படி இல்லாட்டி அடுத்த கட்டல எல்ஸ் இஃப்ண்டா அடுத்த கட்டல மார்க்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு எப்படி பெரிது அல்லது சமனா இருந்தா, மார்க்ஸ் வந்துட்டு பெரிது அல்லது சமனா இருந்தா 65 விட பெருசாவோ அல்லது சமனாவோ இருந்தா பி படத்தான். இப்போ மார்க்ஸ் மார்க்ஸ் பெரிது அல்லது சமன் எத்தனைக்கு 65க்கு, தென் என்ன போடணுமா, கிரேட் போடணுமா, எத்தனை என்ன போடட்டான் பி என்று போடத்தான். ஓகே, அடுத்தது என்ன சொல்லணும், திருப்பி அடுத்த கட்டல எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எனது மார்க்ஸ் வந்துட்டு 40 மார்க்ஸ் வந்துட்டு பெரிது அல்லது சமனா இருந்தா எத்தனைக்கு 40க்கு, எல்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் பெரிது அல்லது சமனா இருந்தா எத்தனைக்கு 40க்கு, தென் மார்க்ஸ் எத்தனை போடல, சாரி கிரேட் என்ன போடட்டான், கிரேட் சமன் சி போடட்டான். ஓகே, அடுத்தது முடிய போகல எல்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா, அடுத்தது 40 குறைவா இருந்தா எஃப் போடத்தான். அப்ப கட்டளைகள் முடிஞ்சு எல்ஸ் போட்டுட்டு நாங்க சொல்லலாம் எல்ஸ் வந்துட்டு அப்படி இல்லாட்டி என்ன செய், கிரேட் சாரி
கிரேட் நம்ம என்ன போடும் இப்படி மேட் சொன்ன 4 மில்லாட்டி கடைசாவது இதுக்கு நாங்க கட்டளைகளை இப்படி போட்டா சரி. சரியா? else வந்துட்டு F போடும். சரியா? இப்ப நான் அதே மாதிரி இப்ப நாங்க சொல்லிட்டோம் லேபிள் 9ல வர வேண்டிய டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஆகும், லேபிள் 10ல வர வேண்டிய டெக்ஸ்ட் வந்து பெக்காலிட்டி ஆகும், டேபிள் 11ல வர இந்த லேபிள் 11ல வர வேண்டிய டெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் ஆகும், லேபிள் 12ல வந்துட்டு கிரேடும் சரி. இப்ப நாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்ப நான் இண்டெக்ஸ் நம்பர் இந்த இண்டெக்ஸ் நம்பர் சிஎஸ் 973 பெக்காலிட்டி வந்து நான் பாருங்க கிளிக்கபிள் இது காம்போ பாக்ஸ் தானே ஆர்ட்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 75. இதை கால்குலேட் பண்ண என்ன வரணும் எனக்கு கிரேட் வந்துட்டு ஏ வரும். அதே சமயம் நான் இது வந்துட்டு 62 வச்சிருந்தா என்ன வரணும் எனக்கு சி வரும். ஏன்னா 65 அல்லது 65க்கு சமனா இருந்தா தான் 68 எனக்கு என்ன வரணும் பி வரும். இப்ப எனக்கு 27 மார்க்ஸ் வந்தா என்ன நடக்கும் ஆட்டோவோ ஃபெயில் ஆயிடும். ஆட்டோவோ ஃபெயில். சரியா? இதுதான் இங்க சொல்லி இருக்கு. இது கொஞ்சம் குழம்புன மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்கு. அது என்ன நடந்திருக்குன்னா நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. முதல்ல நாங்க என்ன செய்யறோம் இண்டெக்ஸ் நம்பரையும் பெகாலிட்டியையும் என்ன செய்யறோம்னா சொல்லுன்னு சொல்லி ஸ்ட்ரிங் வந்து வரையறுக்கிறோம். அப்புறம் மார்க்ஸ் வரையறுக்கிறோம். இது ஒரு முழு எண் இண்டீஜர் வந்து வரையறுக்கிறோம். வரையறுத்துட்டு அதுல முதல்ல கேள்வி சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பரோ பெகாலிட்டியோ மார்க்ஸோ எதுவுமே குறிப்பிடப்படாத விதத்து ஃபில் ஆல் டீடைல்ஸ் சொல்லி மெசேஜ் பாக்ஸ் ஒன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று உருவாக்குனேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுல வர டெக்ஸ்ட்ல ஒன்றும் இல்லாட்டிதோ அல்லது காம்போ பாக்ஸ் ஒன்னுல வர செலக்டட் ஐட்டம் ஒன்றும் இல்லாம செலக்ட் பண்ணாட்டிதோ அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் இருக்கு தானே அதான் மார்க்ஸ் ஒன்றும் இல்லாம இருந்தாலோ தென் மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணு எப்படின்னா ஃபில் ஆல் டீடைல்ஸ் ஷோ பண்ணு. எல்ஸ் அடுத்த ஹெட்டர்ல யூஸ் பண்ணக்கூட இண்டெக்ஸ் நம்பர் சமன் எது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுல வர டெக்ஸ்ட், பெகாலிட்டி எது காம்போ பாக்ஸ் ஒன்னுல வர செலக்டட் ஐட்டம், மார்க்ஸ் எது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட். அதுக்கு பிறகு இதுகளை நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா ஷோ பண்ண சொல்லிங்க ஹோம் 2வை ஷோ பண்ணிட்டு எப்படின்னா ஹோம் 2ல வர லேபிள் 9ல வரக்கூடிய டெக்ஸ்ட் எதா இருக்கணும்னா சமன் இண்டெக்ஸ் நம்பரா இருக்கணும். ஹோம் 2ல வர டேபிள் 10க்குரிய டெக்ஸ்ட் வந்து லேபிள் 10க்குரிய டெக்ஸ்ட் வந்துட்டு எதுக்கு சமனா இருக்கணும் பெகாலிட்டியில எதுக்கு சமனா இருக்கணும். ஹோம் 2ல வர லேபிள் 11ல டெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்ஸா இருக்கணும். டேபிள் ஹோம் 2ல வர லேபிள் 12ல இருக்க வேண்டிய டெக்ஸ்ட் வந்துட்டு கிரேட்டா இருக்கணும். அப்ப இந்த கிரேட் நாங்க என்ன செய்யணும் கொடுத்து காட்டணும். அதுக்கு தான் நான் எல்சிபியில கட்டளைகளை உருவாக்கினேன். இஃப் வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு 75 பெருசாவோ அல்லது சமனாகவோ இருந்தா கிரேட் ஏ போடும். மார்க்ஸ் வந்துட்டு 65க்கு சமனாவோ அல்லது பெரிதாகவோ இருந்தா பி போடும். மார்க்ஸ் வந்துட்டு 40க்கு சமனாகவோ அல்லது பெரிதாகவோ இருந்தா சி போடு. அப்படி இல்லாட்டி எஃப் போடு. இதுகள் மூன்றும் இல்லாட்டி எஃப் போடுன்னு சொல்லி அதுதான் அது குறைஞ்சதுக்கு நம்மளுக்கு எஃப் போட்டு தந்துருக்கு. சரி அடுத்தது இன்னொரு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகே நாம இந்த எக்ஸசைஸை பார்த்தோம்னா இது வந்து ஃபுல் எக்ஸசைஸையும் பார்த்தோம்னா நாங்கள் இந்த ஃபுல் எக்ஸசைஸையும் பார்த்தோம்னா இது கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபுல் எக்ஸசைஸ் உண்டு. இதை நாங்கள் தெரிஞ்சா இது எல்லாத்தையும் வச்சுன்னு ஒரு சாராம்சமா இது இருக்கு. சரி வாங்க. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இவ்வாண்டிற்கான மாநாட்டை நடாத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கு தமது இணையதள பக்கத்தில் வெப் பேஜ் ஒரு நிகழ்நிலை பதிவை ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை மேற்கொள்ள இருக்கின்றது. விஷுவல் பேசிக் நிகழ்ச்சி நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி கான்ஃபரன்ஸ் எனும் பெயரில் ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்க அதில் பின்வருமாறு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 என வடிவமைக்கிறார். ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வடிவமைக்கலாம். ஃபார்ம் 3 வரைக்கும் வடிவமைக்க சொல்லி என்ன செய்யணும் அதாவது 3 வடிவமை கேள்விகளை பார்த்துட்டு வருவோம். ஃபார்ம் 1ல் உள்ள சப்மிட் பட்டனை அழுத்தும் போது பயனரால் யூசரால் உள்ளீடாக வழங்கப்படும் நேம், அட்ரஸ், டெலிபோன் நம்பர், சிட்டி, ஓல் சப்ஜெக்ட் என்பவற்றில் ஏதாவது பெருமானம் அல்லது பெருமானங்கள் வெற்றிடமாக இருக்கும் போது மெசேஜ் பாக்ஸில் ப்ளீஸ் ஃபில் ஆல் த டீடைல்ஸ் என கட்டப்ப பாத்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்றது எல்லாத்துக்கும் பிரதானமாக வந்துட்டே இருக்கும். அடுத்தது நேம், அட்ரஸ், டெலிபோன் நம்பர்,
சிட்டி ஓல் சப்ஜெக்ட் என்பவற்றிற்கு பெருமானங்கள் உள்ளீடாக வழங்கப்பட்டு ஃபார்ம் 1 உள்ள சப்மிட் பட்டனினை அழுத்தும் போது ஃபார்ம் 1 மறைதல் வேண்டும். அத்துடன் தரப்பட்டுள்ள இரண்டாவது ஃபார்ம் 2 காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். அதில் ஃபார்ம் 1 உள்ளீடாக வழங்கப்பட்ட நேம், அட்ரஸ், டெலிபோன் நம்பர், ஜெண்டர், சிட்டி, ஓல் சப்ஜெக்ட் என்பன முறையே லேபிள் 4, லேபிள் 5, லேபிள் 6, லேபிள் 7, லேபிள் 8, லேபிள் 9 களில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். நான் இப்ப செஞ்ச மாதிரி தான் இதுவும் ஒன்று. இது உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. இப்படி செஞ்சா அப்படி வரணும். சரி, இப்ப நாங்க முதலாவது வடிவமைப்போம். வடிவமைச்சுட்டு அடுத்த நடவடிக்கையில பார்ப்போம். அப்ப நான் இதுக்காக வேண்டி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு விசுவல் ஃபார்ம் பேசிக் பார்த்துட்டு ஓகே ஓபன் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். இப்போ என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம ஃபார்ம் 1 இன்னைக்கு என்ஏசி என்சிஏ 2023 இருக்கு. இதில் நான் என்ன செய்யணும்? டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்ஏசி 2023. சரி, அடுத்தது என்ன இருக்கு? என்சிஏ எப்படி இருக்கு? என்சிஏ தான். ஸோ என்சிஏ 2023 சரி, டைட்டில சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் என்ன ஃபுல் ரெட்ல இருக்கு. கிளிக் பண்றேன். பேக் கலர் ரெட்ல இருக்கு. கன்ஃபியூஷன். இந்த ரெட்டை கொஞ்சம் குறைக்கிறேன். நான் இந்த கலர் வைக்கிறேன். சரி, இந்த கலர் வைக்கிறேன். அடுத்தது ஒரு இது என்னது? இது ஒரு லேபிள். என்சிஏ 2023 லேபிள் பெரிய லெட்டர்ல வச்சிருக்காங்க. அப்ப ஒரு லேபிள் ஒன்று எட் பண்ணுவோம். லேபிள் டெக்ஸ்ட் எப்படி இருக்கு? என்சிஏ 2023 இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்துட்டு டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் பெருசாவும் போல்டாவும் வேற டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இது சாதாரண டெக்ஸ்ட் மாதிரி இல்லாம வேற டெக்ஸ்ட் இருக்கு. ஃபொண்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம விருப்பமான ஃபொண்ட அங்க ஃபொண்ட் எக்ஸாம்பிள் நான் இன்னும் பார்க்கல பாஸ்ட் பேப்பர். அப்படி இருந்தா நம்ம ஃபொண்ட் அவங்க சொல்லியிருந்தா அவங்க சொல்ற மாதிரி கொடுப்போம். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபொண்ட் இதுல நான் டிசைனா வந்து வச்சிருக்கேன். சரி, ஓகே, நான் இதை வைக்கிறேன். இந்த நான் 16ல வைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இன்னும் பெருசாக்கலாம். என்சிஏ 2023. இது உங்களுக்கு சின்ன போன்ல பார்க்க போல டிஸ்பிளே சின்னதாக இருக்கு. அதுதான் நான் இவ்வளவு ரிசல்ட் லெட்டர்ஸ் வைக்கிறேன். நீங்க கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னது? நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன் ஆர்ட்ஸ். நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபோன் ஸ்டைல் தான் வச்சிருக்காங்க. சரி, அப்போ நாங்கள் வச்சுக்கணும். இன்னொரு லேபிள் எட் பண்ணுவோம். லேபிள் டெக்ஸ்ட் எப்படி இருக்கு? நேஷனல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன் ஆர்ட்ஸ் என்று இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ் ஆன் ஆர்ட்ஸ் என்று இருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ். ஓகே, அதுல ஃபோண்ட் என்னது எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்குறேன். ஓகே, இதோட சைஸை கொஞ்சம் பெருசா வைக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்ன இருந்துச்சு? அதுல 2 பட்டன் இருக்கு. அதுல ரெஜிஸ்டர் ஃபார்ம் க்ளோஸ்ன்னு சொல்லி இருக்கு. அது வந்து ப்ளூ கலர் ஒரு நாவ கலர்ல பேக்ரவுண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு பட்டனை உருவாக்குவோம். அந்த பட்டனை உருவாக்கிட்டு என்னென்ன எனக்கு இது பட்டன் தெரியும்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த ஃபார்மையே பாருங்க. இது கிளிக்கபிள் பட்டன். ரெஜிஸ்டர் ஃபார்ம் கிளிக் பண்ணா ரெஜிஸ்டர் ஃபார்ம் வரணும். அப்ப இது ஒரு கிளிக்கபிள் பட்டன். பட்டன் இருந்தா நாங்க பட்டன் எட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு டெக்ஸ்ட் என்னென்று வைக்கணும், ரெஜிஸ்டர் ஃபார்ம் வந்து வைக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி நாவ கலர் மாதிரி பெக் கலர். ப்ளூ கலர்ல போடும். உள்ள இருந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலர் இருந்துக்கப்ப ஃபோர் கலர் வந்துட்டு ஒயிட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கொஞ்சம் போல்ட் பண்ணி வைக்கிறேன். ஃபோன்ட வந்துட்டு போல்ட் பண்ணிட்டு 14 வைக்கிறேன். இதை நான் கொஞ்சம் பெருசா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது ஒரு பட்டன். அடுத்தது அதே மாதிரி இதை காப்பி பண்ணிட்டு ரிப்ளேஸ் பண்ணிட்டு நேமை மட்டும் என்ன மாத்தணும், ரெண்டாவது பேஜ் க்ளோஸ் இருக்கு. இதுல டெக்ஸ்ட்டை மாத்தினாங்க என்ன செய்யலாம், க்ளோஸ் வந்து மாத்தலாம். சரி, இப்போ முதல் ஃபார்ம் அவன் சொன்ன மாதிரி உருவாக்கியாச்சு. நான் ரெட் கலர் போடலை, கன்ஃபியூஸ். சரியா? அப்ப கிட்டத்தட்ட அதாவது நம்ம பிறகு எக்ஸாம் செய்யக்குள்ள நாங்கள் அழகா பொறுமையா அலைன்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம கரெக்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி நான் சும்மா இப்படி போட்டு போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாவது ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது ஃபார்ம் கிரியேட் பண்ண என்ன செய்யணும், ப்ரொஜெக்ட்டுக்கு போய்த்து ஹெட் விண்டோ ஃபார்மை கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபார்ம்ல இங்கே ஃபார்ம் 2.vb இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் விசுவல் பேசிக் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு இதை நான் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவதுல என்ன இருக்கு, டைட்டில் போட்டுருப்பாங்க. டைட்டில் கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இதுல டெக்ஸ்ட்டுக்கு நாம போயிட்டு டைப் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கணும். கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி தலைப்பை மாற்று, கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றியாச்சு. அடுத்தது வாங்க, இதுல என்ன நடக்குது, பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கலர்ல இருக்கு. அப்ப பெக் கலரை நாங்க என்ன செய்யணும்னா பெக் கலரை பிங்கா மாற்றணும். நாங்க எப்படி கொடுக்குறேன், அங்க இருக்க தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் நாங்க தான் பிங்க் கண்டுபிடிக்கணும். கேப்பீங்க பிங்க் வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த இதுக்குள்ள வெப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிங்க் சரி பிங்க் ஃபேமிலியில தான் இருக்கு. பர்பிள் சரி, ஏதோ பிங்க் இதுக்குள்ள தான் இருக்கும். நீங்க கஸ்டமைஸ் பண்ணி பாருங்க சிஸ்டம்ல. பிங்க் எங்க அந்த டிபி இந்த பிங்க் எடுத்தாச்சு. அடுத்தது இங்க லேபிள் இருக்குன்னு யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். லேபிளோட கிரியேட் பண்ணணும். லேபிள் என்ன இருக்கும் போல அது யூனிவர்சிட்டின்னு சொல்லி இருக்கு. டெக்ஸ்ட்டை போயிட்டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டின்னு கொடுப்போம். சைஸ் உங்களுக்கு விளங்காது, அதனால உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற விளங்குற மாதிரி சைஸ் சேஞ்ச் பண்ணுறேன். நான் இப்போ ஃபோன் சைஸை வந்துட்டு 16ல் வச்சு போல்ட் பண்ணுறேன். 14ல் வைக்கிறேன். யூனிவர்சிட்டி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது என்ன இருக்கு, அட்ரஸ். அடுத்து வந்துட்டு அட்ரஸ் இருக்கு. டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி இருக்கிறது எல்லாம் வாங்கி இதை அட்ரஸ்
அடுத்தது ப்ரெஸ் பண்ணா அடுத்தது வரும். அடுத்தது என்ன இருக்கு? இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ். அடுத்தது கண்ட்ரோல் வியை கொடுத்தா அடுத்தது வருது. அடுத்தது என்ன இருக்கு? ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர். ஓகே. அடுத்தது என்ன இருக்கு? ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கு. ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்க போயிட்டு சாரி ஃபோன் நம்பர் கீழே என்ன வரணும்? ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன வரணும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட். காப்பி பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்தது number of participants. Participants. Okay. Number of participants. Okay. அடுத்தது வந்துட்டு இப்போ இதை எட் பண்ணுவோம். இது என்னது? ஒரு இங்க பாருங்க, வெறும் பாக்ஸ் இல்லை, இதுல என்ன நடந்துக்கு? அம்புக்குறி ஒன்று இருக்கு, V-Vote. அப்ப இது என்ன பாக்ஸ்? கோம்போ பாக்ஸ். அப்ப யூனிவர்சிட்டிக்கு நாங்க என்ன செய்யணும்னா கோம்போ பாக்ஸ் ஒன்று எட் பண்ணணும். கோம்போ பாக்ஸ். இந்த கோம்போ பாக்ஸ். ஆனா இப்போ உள்ள என்ன எட் பண்ணு சொல்லி நம்மளுக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது. நம்ம கேள்விகளை இன்னும் ஒழுங்கா பார்க்கல. உள்ள போயிட்டு நம்ம போற கேள்விகளை பார்ப்போம். அது எட் பண்ணுவோம் கோம்போ. அந்த கோம்போ பாக்ஸோட சைஸை வந்துட்டு ஒன்றை போயிட்டு சைஸை கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும். போல்ட் ஆகி சைஸை 14. அடுத்தது அட்ரஸ் வந்துருக்கு. இது பெரிய பாக்ஸ். இது என்னது? பெரிய பாக்ஸ். பெரிய பாக்ஸா இருந்தா என்னது? இது வந்துட்டு என்னதா இருக்கும்? பெரிய பாக்ஸா இருந்தா லிஸ்ட் பாக்ஸ். லிஸ்ட் பாக்ஸா இருக்காது. நிமிஷம். பெரிய பாக்ஸா இருந்தா இது பேர் என்னது? கோம்போ பாக்ஸ். கோம்போ பாக்ஸ் இப்ப நாங்க போட்டிக்கிறது மல்டிபிள் சாய்ஸ். குரூப் பாக்ஸ் அது சகல இதுகளையும் உண்டாக்குறது. லிஸ்ட் பாக்ஸ். லிஸ்ட் 1 2 3 and 4 எல்லாம். அதாவது நாங்க இந்த அட்ரஸ் பாக்ஸுக்கு என்ன செய்யலாம்னா டெக்ஸ்ட் பாக்ஸை பெருசா வேணும்னா இப்ப நாங்க இந்த அட்ரஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு தானே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ் வந்து நாங்க பெருசா தான் டைப் பண்ணுவோம். ஒரு 3 லைன் 4 லைன்ல டைப் பண்ணுவோம். இப்போ அதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டு
என்ன சொன்னா இங்க இந்த ப்ளே பட்டன் மாதிரி உண்டு. அதை கிளிக் பண்ணி மல்டிபிள் லைன் சொல்லி போட்டீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம இப்படி செய்யலாம். இங்கிட்டும் மல்டிபிள் லைன் ஏதோ சொல்லி தந்தாங்க மறந்துட்டேன். சைஸ் ஓகே, நம்ம இப்படி செய்வோம். ஃபர்ஸ்ட் இது அதுக்கு பிறகு நான் மற்ற இதுல சண்டை தெரிஞ்சா நான் திருப்பி சொல்லித்தரேன். அடுத்தது இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் வந்துட்டு அது சும்மா ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் தான். நான் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் ஆட் பண்றேன். இமெயில் அட்ரஸ், அடுத்தது ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பரும் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் தான். அதுக்கு நான் இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவேன். இது புக் சின்னதாக இருக்கு ஏன்டா நம்ம இதில் சைஸை வந்துட்டு 14க்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபோன்ட்டு வந்துட்டு நான் 14க்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, காப்பி பண்ணி ஓகே, அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு இங்கே என்ன நடந்துச்சுன்னா இது வந்துட்டு இது என்னது ரேடியோண்டா வட்டத்துக்குள்ள கிளிக் பண்றது. அப்ப இது என்னது? இது வந்துட்டு செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் இதை நாங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கும். டெக்ஸ்ட் வந்துட்டு மூலம் என்ன இருக்கு செக் பாக்ஸ்ல சோசியலஜி. அப்ப நான் எஸ்ஓசின்னு சொல்லுவோம். எஸ்ஓசியல் தான் சோசியலஜி. சரி, சோசியலஜி சோசியலஜி சைஸ்னா பெருசா இருக்கு. போல்ட் சோசியலஜி. அடுத்தது இதையே காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணேன். சோசியலஜி வந்து திருப்பி சோசியலஜி வந்து அதுக்கு என்ன வரும்? திருப்பி பிலோசபி. இதை நாம பிலோசபி. அடுத்தது education. அடுத்தது geography. geography. அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் அதுக்கு என்ன கொடுத்து வச்சுக்காங்க? அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் தான் கொடுத்து இதெல்லாம் இதை காப்பி பண்ணி ஓகே. இப்போ ஹோம் 1 கிரியேட் பண்ணியாச்சு, ஹோம் 2 கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹோம் 3. ஹோம் 3 ஒன்று கிரியேட் பண்ணிக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்னு சொல்லி அப்போ 3வது ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணேன். சின்ன ப்ராஜெக்ட் போயிட்டு விண்டோ ஃபார்ம் கொடுக்கணும். கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் இங்கே ஹோம் 3.vb இருக்காது பார்க்கணும். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் சைஸ் இந்த தேவையான அளவு மாற்றிட்டு இப்போ ஃபார்ம் 3 என்னன்னு இருந்துக்கங்க. டைட்டில் registration details. Registration details. ஓகே, இதில் சேஞ்ச் ஆகிட்டு அடுத்தது உள்ள ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஏதோ ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இதுக்குள்ள ஒரு பெரிய லேபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஹெட்டிங்ல ஒரு லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேபிள் வந்து நான் யூஸ் பண்றேன்.
நம்ம registration details. Registration details. இது கொஞ்சம் பெருசா இருக்கு சைஸ். இதை வந்துட்டு போல்ட் பண்ணி 16 வைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில். அடுத்தது என்ன நடக்குது? இதுல யூசர் நேம், அட்ரஸ், இமெயில், அப்புறம் ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நான் திருப்பி அடுத்த லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு லேபிள் 2க்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி எழுதி வச்சுக்கலாம். யூனிவர்சிட்டி. ஓகே, அதோட சைஸ் வந்துட்டு நான் சைஸ் வந்துட்டு நாங்கள் 12 வைப்போம். ஓகே, யூனிவர்சிட்டி. அடுத்தது எல்லாம் நம்ம இதை காப்பி பண்ணி காப்பி பேஸ்ட். யூனிவர்சிட்டி. அடுத்தது என்னது? அட்ரஸ். அட்ரஸ். நான் என்னது? இமெயில் அட்ரஸ். நாலாவது ஃபோன் நம்பர். அடுத்தது என்னது? ஃபோன் நம்பர். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஃபீஸ். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அடுத்தது நடக்குது. இங்க அடுத்து லேபிள் தான் பண்ணி போயிட்டு நார்மலா லேபிள கிரியேட் பண்ணி போறேன். நான் வளமையா இங்கிட்ட ஒரு டேஸ் ஒன்று எட் பண்ணுவாங்க. அதனால அது இப்போ இதில் எட் பண்ணல. ஆனால் நம்ம இதுக்கு முந்திக்கு பார்த்ததுல நம்ம எட் பண்ணி வந்தோம். இதோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக. இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி 3 ஃபார்ம்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். இது சப்மிட் பட்டன் வந்து இருக்குல்ல, ஃபார்ம் 2ல இதை கிரியேட் பண்ணலாமா? இல்லையே, கிரியேட் பண்ணலையே. ஃபார்ம் 2ல ஒரு பட்டன் வந்து இருக்கு, சப்மிட் பட்டன். கவனிக்கல. சப்மிட். பேக்ரவுண்ட் கலர் மாற்றி வச்சுக்காங்க.
ரெட் கலர் வந்துட்டு பிங்க் கொடுத்து வச்சிருந்தாங்க. சரி. ம். இப்ப இதுல 3ஐயும் நாம உருவாக்கிட்டோம். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். இப்ப முதலாவது பாருங்க, அவுட்புட் இங்க இருந்திருக்காங்க. நம்ம செய்வோம் first. form 1ல் உள்ள சப்மிட் பட்டனினை அழுத்தும் போது, form 1ல இருக்கிற இந்த சப்மிட் பட்டன் இருக்கு தானே, அதை அழுத்தும் போது யூசரால உள்ளீடாக வழங்கப்படும் நேம், அட்ரஸ், form 1 இல்லையா சப்மிட் இருக்கு, form 2 சப்மிட் இருக்கு. கேள்வி எப்படியா தந்துட்டாங்களே, form 2ல தான் சப்மிட் இருக்கு, form 1ல ரெஜிஸ்ட்ரேஷன் form தானே இருக்கு. சரி, first கொஞ்சம் கவனிப்போம். ஒரு கேள்வி சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடும். சாரி, இதுதான் பெஸ்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிட்டு இது லாஸ்ட்ல வர வருது, லேட் ஆயிடுச்சு. ஓகே, இது முடிஞ்சிட்டு இதுல அடுத்தது தொடர்ச்சி இந்த வரும். சரி, இந்த கண்டிஷனை காமிப்போம். முதல் கேள்வி இந்த form 1ல் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் form எனும் பட்டனினை அழுத்தும் போது form 1 மறைந்து form 2 என்ன செஞ்சோம்னா காட்சிப்படுத்தப்படல் வேணும். எப்படியா? form 1ல் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் form எனும் பட்டனினை அழுத்தும் போது form 1 மறைந்து form 2 காட்சிப்படுத்தப்படல் வேண்டுமா? அப்ப நாங்க என்ன செய்யணுமா, form 1 மறைய வச்சு form 2 காட்சிப்படுத்தப்பட வேணுமா? அதுக்கு என்ன செய்யணும், form 1க்கு நாங்க போவோம். form 1 கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ண என்ன செய்யணும், இத கிளிக் பண்ணா மீ என்றா மீ வந்துட்டு ஹைட் ஆகணும். form 1 ஹைட் ஆகணும். form 2 என்ன செய்யணும், ஷோ ஆகணும். ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் form வந்தா form 1 மறைஞ்சு form 2 ஷோ ஆகணும். ஆயிட்டு. நெக்ஸ்ட் form 1ல இருந்து சரி. இப்ப நான் என்ன செஞ்சிருந்தா மிஸ்டேக்காக இதுல இருந்த form 1 இருக்கு, form 3 இருக்கு, form 1க்குரிய கோடிங்கைக்கு form 2 வந்துட்டு நான் இதை கேன்சல் பண்ணி விட்டேன். அப்ப இதை எடுக்கிறேன் என்ன செய்யணும்னா, இந்த இருக்க சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோருக்கு வந்து இந்த form 2 டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா form 2 வந்துடும். சரியா? இங்கிட்ட இருக்கு. இந்த form எக்ஸ்ப்ளோர்ல நம்ம செய்யறது எல்லாமே இருக்கு. அதனால நீங்க பயப்படாம செய்யணும். form 1க்குரிய கோடிங் சரி, அதாவது form 1 ஹைட் ஆகி form 2 ஷோ ஆகிற மாதிரி வச்சுக்கி அதோடைய க்ளோஸும் கொடுக்கலாம். சரி, பார்ப்போம். form 1ல் உள்ள க்ளோஸ் எனும் பட்டனை அழுத்தும் போது form 1 ஆனது மூடப்படல் வேண்டும். என்னதான் form 1ல் இருக்க க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணக்குள்ள form 1 க்ளோஸ் ஆகணும். இப்போ இதை க்ளோஸை கிளிக் பண்ணிட்டு மீ வந்துட்டு என்ன செய்யணுமா, ஹைட் ஆகணும். அதை கிளிக் பண்ணா ஹைட் ஈஸி தான் கொஞ்சம். மீ ஹைட் ஆகிட்டு உதாரணத்துக்கு நான் ரன் பண்ணிட்டு க்ளோஸை கொடுத்தா ஹைட் ஆகிடும். சரி, அதோட வேலை முடிஞ்சு. அடுத்தது மேலே காட்டப்பட்டுள்ள form 2ல் யூனிவர்சிட்டிக்குரிய காம்போ பாக்ஸில் உள்ள ஐட்டம்ஸ் ஆக ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா என உள்ளீடு செய்ய வேண்டும். இப்போ மேலே form 2ல இருக்கு, form 2ல இருக்க யூனிவர்சிட்டி இருக்கு தானே, யூனிவர்சிட்டி காம்போ பாக்ஸ் தானே போட்டோம். ஆனா இதுக்குள்ள எந்த லிஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்,
இங்க வரணும். எதுக்குள்ள வரணும்? ஐட்டம்ஸுக்குள்ள வந்து அதை கிளிக் பண்ணிட்டேன்னு சேர்ந்தா என்னென்னலாம் உள்ளடக்க சொல்லியிருக்கு? ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி என்டர் கொடுத்து ஒன்று கீழே ஒன்று தான் ஐட்டம் செட் பண்ணணும். கொழம்பு பேராதனியா சும்மா தான் கொழம்பு கொடுக்குறேன். கொழம்பு சரி கொழும்பு யூனிவர்சிட்டி அடுத்தது பேராதனியா யூனிவர்சிட்டி தானே. அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா வரும். சரி நம்ம விருப்பம் தான். பேராதீனியா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஓகே நான் 3 இது வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே அடுத்தது ஹோம் 2ல் உள்ள யூசர்னால் வழங்கப்படும் உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி கவனிங்க. ஹோம் 2ல் யூசரினால் வழங்கப்படும் உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், போன் நம்பர், ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் என்பன அனைத்தும் கட்டாயமாக உள்ளீடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் சப்மிட் எனும் பட்டனை அழுத்தும் போது மெசேஜ் பாக்ஸில் fill all the details எனும் வசனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். இதுதான் ஆரம்பத்திலிருந்து செஞ்சுட்டு வர விஷயம். இதனால ஒன்று பிழையா இருந்தாலும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாலும் fill the all details சொல்லி கொடுக்க வைக்கிறதுக்குரிய நம்ம இதை போடிங்க பார்ப்போம். அப்போ ஃபார்ம் 2ல இருக்க என்னத்தை கிளிக் பண்ணணுமா இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணா ஃபுல்லா செலக்ட் ஆகி இருந்தா தான் என்ன செய்யணும்னா ரன் ஆகும். அப்ப இப்ப நாங்க இதை வரையறுப்போம். என்ன செய்யணும்? வரையறுக்கணும். இப்ப இங்க என்ன எல்லாம் இருக்கு? இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வர போறது என்னதா இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸ்ட்ரிங் என்னன்னு எழுத்துக்களா இருக்கும். ஓகே சொற்கள் எழுத்துக்கள் சொற்கள் அல்லது எழுத்துக்களா இருக்கும். அடுத்தது வந்துட்டு அட்ரஸுக்குள்ள என்ன வரும்? எழுத்துக்கள், சொற்கள், நம்பர்கள் எல்லாம் சேர்ந்து வரும். அப்ப அது ஸ்ட்ரிங் தான். இமெயில் அட்ரஸுக்குள்ளேயும் எழுத்துக்கள், சொற்கள் தான் வரும். அப்ப அதுவும் ஸ்ட்ரிங் தான். போன் நம்பருக்குள்ள சர்வர் பிளஸ் எல்லாம் போடலாம். அப்ப போன் நம்பர் என்ன வரும்? ஸ்ட்ரிங் என்றே வைப்பலாம். ஏன்னா டெக்ஸ்டுக்கு தானே யூஸ் பண்ண போறோம். கணித செயற்பாடுகளுக்கு தான் நம்ம மொழி என்கிறது பயன்படுத்துறோம். மற்றபடி இது எல்லாமே என்னது? நம்ம ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங் சொற்கள் என்ன சொல்லலாம். அப்ப ஃபீல்ட் என்னது? இதெல்லாம் கிளிக் பண்றது. ஆனா இதுவும் என்னது? ஃபீல்ட் ஸ்ட்ரிங்கா தான் வரும். வேண்டாம் அங்க 3வதுல வரக்கூடிய டெக்ஸ்ட் வரணும் தானே. இதுல வர வேண்டிய டெக்ஸ்டாவில் வரணும். இப்ப யூனிவர்சிட்டியும் டெக்ஸ்டா தான் வரணும், அட்ரஸும் டெக்ஸ்டா தான் வரணும், இமெயில் அட்ரஸும் டெக்ஸ்டா தான் வரணும், ஃபோன் நம்பரும் டெக்ஸ்டா தான் வரணும், ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் டெக்ஸ்டா தான் வரணும். இப்ப என்ன வரும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு வரும் நம்பர்ல வரலாம். ஃபீஸும் என்ன செய்யலாம்? நம்பர்ல தான் வரலாம். அதுக்கு மட்டும் நாங்க இந்த மொழி என்கிறது கொடுத்தோம். சரியா? இப்ப ஒண்ணு எல்லாம் செஞ்சுட்டு போனா டேட்டா. நான் இது எல்லாத்தையும் கமா கமா போட்டு எப்படி செய்யணும்னு சொல்றேன். பாருங்க டிம் வந்துட்டு யூனிவர்சிட்டி நேம் ஆமா சரியா அட்ரஸ் ஏடிடின்னு போடுறேன் அட்ரஸ் ஆமா இமெயில் இமெயில் போடுறேன் ஆமா அடுத்தது ஃபோன் நம்பர் எஃப்என் போடுறேன் பிஎன் சாரி பிஎன் ஃபோன் நம்பர் வச்சுக்கணும் இல்லாட்டி பி நம்பர் போடுறேன் பிஎன்ஓ ஃபோன் நம்பர் அடுத்தது வந்துட்டு என்னது இந்த 3வது என்ன வந்துட்டு ஃபீல்ட் ஆஃப் பேசுறது அப்ப ஃபீல்ட் நான் போடுறேன் வேற ஃபீல்ட் ஃபீல்ட் இதெல்லாம் என்னது அசைன்மெண்ட் எதா ஸ்ட்ரிங் தான் ஸ்ட்ரிங் இதெல்லாம் சொற்கள்னு சொல்லி நான் இதை வரையறுத்துட்டேன். அடுத்தது எதெல்லாம் இதா வரப்போகுது பாருங்க நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஃபீஸும் வரப்போகுது. அப்ப என்ஓபி என்று வைக்கிறேன் நான் இதுக்கு பேர் என்ஓபி இது ஆர்எஃப் வைக்கிறேன் சரியா. டிம் சரியா என்ஓபி என்ன நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆமா ஆர்பி என்னது இல்லாட்டி ஃபீஸ் வைக்கிறேன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தானே ஃபீஸ் வைக்கிறேன். இது ரெண்டும் என்னதான் வரணும்? முழு எண்களா வரணும்னு சொல்றேன். அப்ப நான் இதை இண்டிஜரா சொல்றேன். ஓகே இப்ப நான் என்ன கட்டளை சொல்லுது உங்க வாங்க இப்ப கேள்விக்கு வாங்க.
இதுல எதனாலும் ஒன்று இல்லாட்டிலும் fill all details என்ற வாசகம் வந்து மெசேஜ் பாக்ஸா வரணும்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இப்ப இங்க சொல்லலாம். இதெல்லாம் அதாவது முதலாவது என்னது பாக்ஸ் இது? வாங்க இது என்னது? பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல காம்போ பாக்ஸ். அப்ப இத நம்ம சொல்லிட்டு போகணும். சரியா? இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் இந்த காம்போ பாக்ஸ் இருக்கு தானே? காம்போ பாக்ஸ் 1ல இருக்க செலக்டட் ஐட்டம் சமன் ஒண்ணும் இல்லாம இருந்தா மேற்கோள் அல்லது அடுத்தது என்ன இருக்கு? இரண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே? ஓகே, என்னது இருக்கு? ரெண்டாவது அட்ரஸ் வந்து என்னது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. அப்ப அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க டாட் டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் ஒண்ணும் இல்லாம இருந்தா அல்லது மூணாவது என்ன இருக்கு? அஹ், அதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். ஆனா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அப்ப அது சாரி, அது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் ஒன்றும் இல்லாம இருந்தா அல்லது நாலாவது ஃபோன் நம்பர். அப்ப நாலாவது அதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 தானே? டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சாரி சமன் ஒண்ணும் இல்லாம இருந்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு ஒண்ணும் இல்லாம வந்தா அடுத்தது வந்துட்டு sorry, அடுத்த இங்க வந்து பாருங்க. இங்க வந்துட்டு இது என்ன இருக்கு? ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்குள்ள செக் பாக்ஸ் தான் இது. செக் பாக்ஸ் எத்தனை இருக்கு? இதுக்கு பேர் செக் பாக்ஸ் 1, இதுக்கு பேர் செக் பாக்ஸ் 2, இதுக்கு பேர் செக் பாக்ஸ் செக் பாக்ஸ் 3, இதுக்கு பேர் செக் பாக்ஸ் 4. அப்ப இப்படி செக் பாக்ஸ்ல 4ல 4 கிளிக் பண்ணாம இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இதை ஒவ்வொன்றா நாங்க சொல்லணும். சரியா? அப்ப அடுத்தது என்ன சொல்லணும்? தென் சாரி தென் வேர்டு போடக்கூடாது. சரியா? டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு ஒண்ணும் இல்லாம இருந்தா அடுத்தது நாங்க செக் பாக்ஸ் இருக்கு என்ன? செக் பாக்ஸ் வரணும். செக் பாக்ஸ்ல என்ன இருக்கு? எத்தனை இருக்கு? 6 இருக்கு. முதல்ல செக் பாக்ஸ் 1 இருக்கு. இதை கொஞ்சம் கீழே செஞ்சா ஈஸியா இருக்கு. அல்லது செக் பாக்ஸ் 1 இருக்கு தானே? 1ல இருக்க செக் பாக்ஸ் 1ல இருக்க சரியா? அது வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப செக்டா இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பிரேக்கெட்டுக்குள்ள செய்வோம். அப்ப ஈஸியா இருக்கும். சரியா? ரெண்டாக்கிட்ட ஒரு பிரேக்கெட்டுக்குள்ள செய்யறேன். அல்லது இது எல்லாத்தையும் அந்த ஒண்ணு தானே, அதனால ஒரு பிரேக்கெட்டுக்குள்ள நான் காட்டுறேன். அல்லது செக் பாக்ஸ் 1 இருக்கு தானே? அதுக்கு இப்ப செக் பாக்ஸ் 1 தானே? இந்த இருக்கிறதுக்கு மூலாவது செக் பாக்ஸ் 1 இந்த இருக்கு. அது செக் பாக்ஸ் 1. அப்ப செக் பாக்ஸ் இப்படி இதுக்குள்ள செக் பாக்ஸ் 1 டாட் எப்படி இருக்கணும்? செக் பண்ணிருக்கு. செக்னா டாக் மார்க் பண்ணி இருக்கணும். சமன் எப்படி இருக்கணும்? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவண்டா மார்க் பண்ணி இருக்கணும். ஃபால்ஸ்ண்டா மார்க் பண்ணி இருக்க. மார்க் பண்ணாம இல்ல ஃபால்ஸ். ஃபால்ஸா இருந்தா அண்ட் அதோட திருப்பி செக் பாக்ஸ் 2 தானே அடுத்தது. செக் பாக்ஸ் 2 டாட் செக் சரியா? சமன் ஃபால்ஸா இருந்தா அண்ட் திருப்பி அடுத்தது மொத்தம் 6 செக் பாக்ஸ் 4 செக் பாக்ஸ் இருக்குன்னு. இப்போ செக் பாக்ஸ் 3ல இருக்க டாட் செக் சமன் ஃபால்ஸா இருந்தா அண்ட் அதாவது செக் பாக்ஸ் 4ல இருக்க செக் பாக்ஸ் 4ல இருக்க டாட் செக் வந்துட்டு சமன் ஃபால்ஸா இருந்தா சரியா? இது இவ்வளோத்தையும் போட்டுருக்கோம். அது மட்டுமா அதோட முடியுதா? செக் பாக்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி வரும்
என்ன இருக்கு? டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 இருக்கு. அதை கொடுப்போம். இதை கொடுத்துட்டு நான் இப்ப இல்லாம இது எல்லாத்தையும் பிரேக்கெட்டுக்குள்ள முடிச்சிட்டேன். அல்லது அடுத்தது ஒன்று சொல்லணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல இருக்கு. டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு 7 ஒன்றும் இல்லாம இருந்தா இப்பதான் தென் கொடுக்கணும். தென் அப்படி இருந்தா என்ன செய்யத்தான்? ஒரு மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்ணத்தான். அப்ப மெசேஜ் பாக்ஸ் ஷோ பண்ணணும். எப்படி ஷோ பண்ணணும்? என்ன சொல்லி ஷோ பண்ண சொல்லிருக்காங்க? fill all details என்று சொல்லணும். அப்ப இங்க fill all details என்று சொல்லணும். details. சரி, இப்ப முதலாவது கண்டிஷன் சொல்லியாச்சு. இப்ப நாங்க சும்மா இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரெஜிஸ்டர் ஃபார்ம் கொடுத்தா ஃபார்ம் 2 வந்துட்டு இப்ப நான் இது ஒன்றும் கொடுக்கல. இப்ப சப்மிட் பண்ணா fill all details சொல்லி வருது. இப்ப நம்ம சக்சஸா செஞ்சுட்டோம். அடுத்தது இந்த fill all the details சொல்லி சும்மா வந்துருக்கு. ரெண்டாவது ஃபார்ம் 2ல் யூசரினால் வழங்கப்படும் உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், போன் நம்பர், ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் என்பன அனைத்தும் வழங்கப்பட்டு சப்மிட் எனும் பட்டனை அழுத்தும் போது மெசேஜ் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆனது பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப காட்சிப்படுத்த வேண்டும். இப்ப இது 3 கொடுத்து சப்மிட் பண்ணா ஃபார்ம் 3 ஓபன் ஆகணும். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்றேன். அந்த இதுல 3ல இருக்கு. அதுல வந்துட்டு இந்த கண்டிஷன்ல அது இயங்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இதுக்கு நாங்க கோடிங் எழுத ஆரம்பிப்போம். ஃபார்ம் 2 இதுக்கு வந்துட்டோம். ஃபார்ம் 2 கோடிங் வந்துட்டு முதலாவது இது செஞ்சுட்டோம். எல்ஸ் அடுத்தது நாங்க யூஸ் பண்ண போறோம். எல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா இப்ப இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த யூனியன் சொல்றது இருக்கு தானே. யூனி வந்துட்டு எதுக்கு சமன்னு சொல்லணும். யூனி சமன் எது? முதலாவது வார காம்போ பாக்ஸ் டாட் செலக்டட் ஐட்டம் ஒன்று கூடியது என்ன? காம்போ பாக்ஸ் செலக்டட் ஐட்டத்துக்குள்ள வர செலக்டட் ஐட்டம் தான் என்னது? இந்த யூனி. சரியா? அடுத்தது இந்த ரெண்டாவது வார அட்ரஸ். ஏன்னா இந்த அந்த ஆர்டருக்கு தான் நம்ம இது செஞ்சுட்டு வந்ததுனால இது ஈஸியா இருக்கு. அட்ரஸ் வந்துட்டு என்னது? சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர முதலாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர டெக்ஸ்ட் தான் அட்ரஸ். மூன்றாவது என்னது? போன் நம்பர், சாரி அட்ரஸ், இமெயில் என்று சொல்லி வரது தான் இமெயில் சமன் இதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட். சரியா? போன் நம்பர் அடுத்தது அது போன் நம்பர் எது? போன் நம்பர் சமன் போன் நம்பர் எதா வரும் பாருங்க. போன் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. அப்ப போன் நம்பர் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வர டெக்ஸ்ட் தான் போன் நம்பர். அடுத்தது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் தானே. அதுக்கு நாம எப்படி கொடுத்து வச்சோம்? சாரி ஃபீல்ட் வந்துட்டு என்னது? சாரி அதுக்கு முதல்ல நான் அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் கொடுத்து வரேன். அது டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே, அதனால ஈஸி நம்மளுக்கு கொடுத்து வரது. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே. டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்ப அதை நம்ம அதுக்கு கொடுப்போம். அப்ப என்ஓபி தானே அதுக்கு நம்ம வச்சது. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் போல வர டெக்ஸ்ட். ஓகே, நம்பர் போல வர டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வர டெக்ஸ்ட். இப்ப கொடுத்துட்டு இன்னொன்று பிச்சமாக்கினா ஃபீல்ட்னு சொல்றது எதுக்குரியது? நம்ம ஃபீல்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் இதுல வந்துட்டு
எத்தனை கோம்போ பாக்ஸ் நிறைய இருக்குன்னு. அப்ப நாங்க இதை வந்துட்டு என்ன செய்யணும்னா ஃபீல்டை நாங்க வரையறுக்கணும். ஃபீல்டு எப்படி சொல்லிடுறேன்டா, ஃபீல்டு வந்துட்டு நம்ம ஃபீல்டை இப்போதைக்கு வரையறுக்கிறதுக்கு இதுல நான் ஃபீல்ட என்ன செய்யறேன்டா, ஃபீல்டு சமன் என்ன செய்யறேன்டா மேற்கோளுக்குள்ள இருக்கிறது சொல்ல வர. இப்ப இந்த ஃபீல்டை நாம வரையறது காட்டணும். இஃப் இஃப் செக் பாக்ஸ் ஒன் தானே, அது முதலாவதுக்கு இருக்குது. செக் பாக்ஸ் ஒன்னுல வர டாட் செக் வந்துட்டு சமன் ட்ரூவா இருந்தா, பாஸ்போர்ட் இருந்தா அது என்னதுக்கு சமன், அது தென் அது எதுவா முதலாவது இதை கிளிக் பண்ணியிருந்தா, இந்த இருக்கு முதலாவது இதை கிளிக் பண்ணியிருந்தா அது என்னது சோசியல் வச்சு என்ன. அப்ப ஃபீல்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஃபீல்ட் தான் வச்சிருக்கோம். ஃபீல்ட் the end சமன் என்னதான் சோசியல் வைக்கலாம். சோசியோலஜி. ஓகே, இந்த ஃபீல்ட் வந்துட்டு இந்த எண் குறியீடு மறக்கக்கூடாது. சரியா, இது இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள நாங்க இது பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அந்த எண்ட் இது இந்த எது என்ன தெரியுமா, இது வந்துட்டு உண்மையை சொல்ல போனா புரியுது, நான் மறந்துட்டே இருந்தாலும் நம்ம இருக்கிறத பாடமாக வேண்டிய நிலைமை தான். அதாவது செக் பாக்ஸ் என்று சொல்லின ஒரு விஷயம் வந்தா மட்டும் இங்க கண்டிஷன் கொடுக்கக்குள்ள ஃபீல்ட் என்று சொல்றது அந்த அதுக்குரிய பெயர் நம்ம வச்சது இந்த என் குறியீடு தானே இருக்கு. ஏழுல, அதாவது ஷிஃப்டோட ஏல கொடுத்தவாறு அந்த குறியீடு சமன் சோசியோலஜி கொடுக்கணும். அதோட என்ன செய்யணும்னா இங்க சப்ஜெக்டை நாங்க வரையறுத்து காட்டணும். எப்படின்னா எப்படி வரையறுக்கணும்னா, இப்ப திருப்பி இந்த ஃபீல்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திருப்பி இந்த ஃபீல்ட் n சமன் எப்படி கொடுக்கணும்னா இருக்கு விபி எல்எஃப் வந்து கொடுக்கணும். அதுலயே காட்டு விபி எல்எஃப் வந்து காட்டு. இது ஏன் காட்டுதுன்னா பப்ளிக் விபிஎல்எஸ் மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் கோல் டைப் 4 அது இதுல ஒரு பேசிக் ஃபங்க்ஷனா இருக்கு. ஏன்னா அவர் என்னத்துக்கு இருக்க தெரியாது, ஆனா விபி எல்எஃப் சொல்லிட்டு இருக்கு. பப்ளிக் கண்டென்ட்ஸ் விபிஎல் as string விபிஎல். இது என்னதா இருக்குன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரிங் அசைன்மெண்ட் தான். இந்த ஸ்ட்ரிங் இந்த முழு எழுத்துக்களை இது அசைன் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுது. இது இது கட்டாயம் இந்த செக் பாக்ஸா இருந்தா நாங்க இது பயன்படுத்த வேண்டியது. இதுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறதால இது நம்ம மனநம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி தந்தாங்க மிஸ், கணக்கு நாளா போயினதால மறந்தாச்சு. சரி, அடுத்தது சரியா, செக் பாக்ஸ் மொத்தம் 4 செக் பாக்ஸ் அடுத்தது. இது முடிச்சுட்டு இதை எண்ட் இஃப் பண்ணியாச்சு. இது ஒன்று முடிஞ்சு, ஏன்னா இஃப் ஸ்டார்ட் ஆகி எண்ட் இஃப் முடிஞ்சு. திருப்பி அடுத்த இஃப் கண்டிஷன் வந்து ஆரம்பிக்கணும். கட்டளை இருப்பேன் என்னது, இந்த செக் பாக்ஸ் 2ல இருக்கிறது செக் பண்ணியிருந்தா, செக் பாக்ஸ் 2ல சமன் எப்படி இருந்தா ட்ரூவா இருந்தா மார்க் பண்ணியிருந்தா தென் அதே தான் நம்ம மேல் போட்டது ஃபீல்ட் சமன் இந்த 7ஆம் நம்பர்ல குறியீடு n சமன் அப்ப ரெண்டாவது இருந்தா என்னதான், ரெண்டாவது செக் பாக்ஸ் கிளிக் ஆகியிருந்தா பிலோசபி n சமன் மேற்கோளுக்குள்ள பிலோசபி
ஓகே. இப்ப திருப்பி என்ன செய்யணும்னா இந்த ஃபீல்டை நாங்க வரையறுத்து காட்டணும். அதாவது இந்த விபிஎல் கொடுக்கணும். ஃபீல்ட் சமன் ஃபீல்ட் ஸ்பேஸ் சமன் விபிஎல். நாளைக்கு மேல மிஸ்ட பேத்து இதை கிளியர் ஆகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். விபிஎல் இல்ல திருப்பி நான் வந்தா இன்னொரு ரெக்கார்டிங் வந்து இதுக்கு பிறகு இன்னொரு ரெக்கார்டிங் போட்டுருவேன். இதுல சரியான மீனிங் நான் மறந்துட்டு நாளைக்கு மிஸ் கேட்டுட்டு ஞாபகப்படுத்திட்டு நான் உங்களுக்கு இது சொல்லி காட்டுறேன். ஓகே. அடுத்தது 3வது செக் பாக்ஸ். இப்ப இது எண்ட் அப் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த கண்டிஷனை உருவாக்கலாம். இப்போ ஒண்ணு கீழே எண்ட் இருக்கு. அதை பார்த்து வந்தீங்கன்னா சரி. இப்ப அடுத்த இஃப் கண்டிஷன் உருவாக்கணும். என்னது செக் பாக்ஸ் 3 வந்தா செக் பாக்ஸ் 3 டாட் செக் ஆயிருந்தா எப்படி சமன் ட்ரூ ஆயிருந்தா மேல ஃபால்ஸ் ஆயிட்டு இது ட்ரூவா இருக்கணும். ட்ரூவா இருந்தா அது மாதிரி இது வந்துட்டு ட்ரூவா இருந்தா தென் நீங்க 4-5 முறை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள ஞாபகம் வந்து இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த விஷயங்களை வச்சுக்கோங்க. இந்த செக் பாக்ஸ் வந்தா அந்த ஃபீல்ட் குறிக்கணும். ஃபீல்டுக்கு விபிஎல் என்னன்னு கொடுக்கணும். இந்த விசுவல் பேசிக் அது என்னன்னு சொல்லிட்டு அவ்வளவு கிளியரா விளங்குதுல. சரி, நான் கேட்டுட்டு திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு இன்னொரு வீடியோ போட்டுருவேன். 3வது என்னது கிளிக் ஆகியிருந்தா அது என்னது எடுகேஷன் தானே. எடுகேஷன் அடுத்தது ஜியோகிராஃபி. செக் பாக்ஸ் 3 கிளிக் ஆகியிருந்தா அது என்னது ஃபீல்ட் எண்ட் குறியீடு சமன் மேற்கோளுக்குள்ள எடுகேஷன். இப்ப ஃபீல்டு வரையறுக்கணும். ஃபீல்ட் எண்ட் குறியீடு சமன் என்னது விபி எல்எஃப். பப்ளிக் சென்டென்ஸ் VBLF as string summon VBLF represented in சரி, அடுத்தது இதை முடிச்சுட்டேன். அடுத்த 4வது ஜோக் பிடிக்கிறேன். அடுத்தது அடுத்த இஃப் கண்டிஷன் உருவாக்குறேன். இஃப் செக் பாக்ஸ் ஓ வந்து செக் ஆயிருந்தா சமன் ட்ரூ ஆயிருந்தா தென் என்ன செய்யணும்? ஃபீல்டு வந்து என்னதா இருக்கணுமா? என் குறியீடு சமனா இருக்கணும். எதுக்கு? ஜியோகிராஃபியா இருக்குமா? ஜியோகிராஃபியா இருக்கணும். திருப்பி ஃபீல்ட் நம்ம அதுக்கு வச்சுக்க நேம் தான் சமன் விபி லெஃப்ட். இதை வரையறுத்தாச்சு. வரையறுத்துட்டு இப்ப என்ன செய்யணும்னா கேள்வி ஃபோமில்ல யூசரா வழங்கப்படும் உள்ளீடுகள்லாம் யூசர் நேம், அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபீல்ட் ஆஃப் விசிட் எல்லாம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அனைத்தும் வழங்கப்பட்டு சப்மிட் பட்டனை அழுத்தும் போது மெசேஜ் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆனது பின்வரும் நிபந்தனைக்கு ஏற்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி வரணுமா? பின்வரும் நிபந்தனைக்கு ஏற்ப வரணுமா? அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் 3 பேரை விட குறைய இருந்தா 3000 ரூபாயும், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேன்ஸ் 5 பேரோட குறைய இருந்தா 5000 ரூபாயும், 5 பேரோட கூட இருந்தா 10,000 ரூபாயும் வர மாதிரி செட் பண்ணணும். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதலாவது சரியா திருப்பி கட்டளை ஒன்று உருவாக்கணும். எப்படின்னா இப்ப எண்ட் முடிச்சுட்டாங்க. இதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி அடுத்த கண்டிஷன் இஃப் வந்துட்டு கட்டளை ஒன்று போடுறேன். இந்த என்ஓபி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் தானே. இந்த என்ஓபி வந்துட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு 3 பேரோட குறைய இருந்தா அப்ப சிறிது 3 குறைய இருந்தா தென் என்ன செய்யணுமா?
எதுல வரணுமா? மெசேஜ் பாக்ஸ்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ காட்டணுமா? அப்ப என்ன செய்யணுமா? இதுல வந்துட்டு தென் என்ன செய்யணும்? மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோ ஆகணும். எப்படி ஷோ ஆகணும்? ஷோ ஆகணும். மேற்கோளுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க? எப்படி ஷோ ஆகணும்? இப்படி ஷோ ஆகணுமா? இந்த இருக்கு பாருங்க. உதாரணமா நம்பர் போயிட்டாலும் உதாரணத்துல இந்த இப்படி ஷோ ஆகணும்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் ருபீஸ் 10,000 அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படி வர மாதிரி சொல்லணுமா? கேள்வி. உம் இதுக்குத்தான் வருது. ஓகே எப்படி ஷோ ஆகணும்னா இந்த யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் ருபீஸ் 10,000 அந்த எப்படி வரணும்? அப்ப எப்படி வரணும்னா register your registration fees is என்ன செய்யணும்? ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆர்எஸ் 3 பேரை குறைய இருந்தா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3,000 கொடுத்துருக்காங்க. ருபீஸ் 3,000 சொல்லி வேணும். ஓகே. இப்ப ஃபீஸ் சமன் எவ்வளவு போட்டுக்கு? ஃபீஸ் சமன் இங்க இருக்கு. இங்க ஃபீஸ் இருக்கு. இங்க நாம போட்டிக்கிற ஃபீஸ் அது லாஸ்ட்ல நம்மளுக்கு ஃபைன் பண்ணி காட்டணுமே. ஃபீஸ் வந்துட்டு 3,000. அடுத்தது 2வது கட்டளை இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? எல்ஏஎஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்யணும்? என்ஓபி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் எத்தனை இருந்தா? சிறிதா இருந்தா, இத்தனைக்கு 5 விட குறைய இருந்தா சரியா? தென் என்ன செய்யணும்? மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓன் ஆகணும். மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோ பண்ணணும். எப்படி? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் 5,000 சொல்லி காட்டுறோம். அப்படி காப்பி பண்ணிட்டு registration fees is 5,000. அப்ப 10,000. ஓகே. இப்ப இதுல ஃபீஸ் எவ்வளவு? ஃபீஸ் 5,000. அடுத்தது இதோட முடிய போகுது. இது 3 கட்டளை தானே. அது 10,000 ரூபாய். அப்ப இது எல்ஸ் அப்படி இல்லாட்டி என்ன செய்? 2 கட்டளையும் கொடுத்தாச்சு. 3வது கட்டளையே தேவையில்லை. அப்ப மெசேஜ் புக்ஸை மட்டும் ஓபன் பண்ணா சரி. மெசேஜ் புக்ஸை ஷோ பண்ணு. என்ன ஒட்டோவாவே 5,000க்கு குறை இருந்தாலும் 3,000க்கு குறை இருந்தாலும் அவ்வளோ வந்தா 5,000க்கு மேல தான் வரப்போகுது. அப்ப 10,000 வந்தா ஸோ சமன் நம்மளோட வி இந்த 3,000 எவ்வளவு மாறி 10,000. ஓகே. இப்போ பீஸ் எவ்வளவு? பீஸ் சமன் 10,000. ஓகே. ரெண்டுக்கு முடிச்சு. இப்ப இப்படி இருந்தா என்ன செய்யணும்னா இதை எப்படி கொடுத்துட்டு இப்ப என்ன செய்யணும்னா இப்ப இருக்க ஃபார்ம் என்னது? மீ மீ வந்துட்டு மெயினா இருக்கு கரண்ட்ல இருக்க ஃபார்ம் நாம சொல்றது மீ வந்துட்டு என்ன செய்யணும்னா இதுக்கு 2வது ஃபார்ம் ஹைட் ஆகணும். இப்ப இருக்க ஃபார்ம் 2 தானே. இப்போ 1ல இருக்குள்ள 1ல நாங்க மீன்னு சொல்லுவோம். 2ல இருக்குள்ள 2 மீன்னு சொல்லுவோம். 3ல இருக்குள்ள 3 மீன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க இது எதுக்குள்ள செய்யறோம்? ஃபார்ம் 2க்குள்ள செய்யறோம். ஃபார்ம் 1க்குரிய கோடி முடிச்சு. ரெண்டு சின்ன சின்ன கோடி. இப்போ நாங்க செய்யறது ஃபார்ம் 2க்குரிய கோடி. அப்ப ஃபார்ம் 2 இப்ப யாரா இருப்பாரு? மீயா இருக்காரு. சரியா? இப்ப நான் என்ன செய்யணும்னா இது முடிஞ்சு ஃபார்ம் 3 என்ன செய்யணும்னா சோ ஆகணும். ஃபார்ம் 3 என்ன செய்யணும்னா சோ ஆகணும். எப்படியா? ஃபார்ம் 3ல
நம்ம அப்ப செஞ்ச மாதிரி. ஹோம் 3ல லேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஹோம் 3ல லேபிள் 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்கு தானே? அப்ப இதுகள்ல தான் என்னது வரணும்? இதுகள் வரணும். அப்ப நம்ம போட்டு போட்டு வரும். லேபிள் 9. சரியா? லேபிள் 9 தொட்ல வர டெக்ஸ்ட் சமன் எதுவா? யூனியன். அதான் யூனிவர்சிட்டி வரும். லேபிள் 9. அடுத்தது ஹோம் 3 வந்துட்டு டாட் லேபிள் 9 வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் யூனியன். அடுத்தது வந்துட்டு ஹோம் 3ல வர லேபிள் 9 கூட என்னது 10. லேபிள் 10 வந்துட்டு 10ல வர டெக்ஸ்ட் சமன் என்னதான்? லேபிள் டெக்ஸ்ட்ல வருது அட்ரஸ். அடுத்தது காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம அது 11, 12 மாத்தி மாத்தி போவோம். அடுத்தது ஹோம் 3ல வர லேபிள் 11 என்னதான்? இமெயில் அட்ரஸ். நம்ம அதுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இமெயில். அடுத்தது 12வது 12 வார டெக்ஸ்ட் வந்துட்டு என்னதான்? 12ல வந்து ஃபோன் நம்பர். அப்ப என்னன்னு கொடுத்துக்கோம்? நம்பர் கொடுத்து வச்சு. அடுத்தது லேபிள் 13ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கொடுத்து வச்சிருக்கோம்? ஃபீல்ட் ஆஃப் என்சென்ட். எப்போ ஃபீல்ட் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஃபீல்ட் வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது 14வது எப்படி கொடுத்து வச்சிருக்கோம்? நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். அப்ப NOP என்று கொடுத்து வச்சிருக்கோம். NOP. அடுத்தது ஹோம் 3ல வர 15வது லேபிள் என்னதை வரணும்? ஃபீஸ் என்று வரணும். இதுதான் ஃபீஸ் தானே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதுதான் நாங்கள் இங்கே ஃபீஸை நாங்கள் ஒவ்வொன்றுக்கு வரையறுத்து வந்தோம். சரியா? ஃபீஸ் வரணும். சரியா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யணும்னா ரன் பண்ணி பார்த்தா ரன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுக்குறோம். கொடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அட்ரஸ் சென்னை email address and email phone number நான் வந்து education கிளிக் பண்ணுறேன். நம்பர் பார்ட்டிசிபேட்ஸ் நான் வந்து 5 பேர் போட்டால் எவ்வளோ வரணும்? மெசேஜ் வரணும் 5000 ரூபாய்.
யுவர் சாரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் 5000. ஓகே, இப்போ ஓகே கொடுத்தோன்னே என்ன நடக்குது? இங்க பாருங்க என்ன நடக்குது. யூனிவர்சிட்டி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அட்ரஸ் வந்துட்டு 5000 கொடுத்துருக்கோம். 5 பேர் 5 பேரோட குறைய இருந்தா தான் எத்தனை எவ்வளோ போடணும்? 5000 வரும். 5 பேர் அல்லது 5 பேரோட கூட இருந்தா 10,000 வரும். இல்லையா? 6 பேர் நான் மாத்தினா 10,000 வரும். 4 பேர் இருந்தா சமன் கொடுக்கலாம். இங்க பாருங்க, இதுல 5 விட குறைவா இருந்தா, 5 விட குறைவா இருந்தா 4 3 2 4 அப்படி இருந்தா தான் இதுல கொடுத்துருக்காங்க. சமன் 5 சமன் அல்லது சிறிது சமன் கொடுத்திருந்தா தான் என்ன செஞ்சு 5000 போட்டா அங்க வர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு 5000 ரூபாயா இருக்கும். சரியா? இப்படித்தான் செய்யணும். நான் இதுல எக்ஸாம் பேப்பர் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள மிச்சத்தை கவலை பண்றேன். நான் லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் இந்த பிபிஎல்எஃப் நான் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்போம். அதனால அப்ப இது மறந்துட்டேன்.